அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வது இல்லை. ஆப்ஷன் வியாபாரம், நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அப்போ இந்த கணக்கு உங்களுக்கு தான். அதாவது ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பல காரணிகள் இருக்குது. உள்காரணிகள், வெளிக்காரணிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுக்காக பல விஷயங்கள், அதாவது வெளிநாட்டில் என்ன நடக்குது, உள்நாட்டில் என்ன நடக்குது, அடுத்தது அவன் ஏறினானா இவன் ஏறினானா அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து ஆப்ஷன் வியாபாரம் செஞ்சிங்கன்னா எப்போவுமே சரியாக இருக்காது. அது எப்போதாவது ஒன்று தான் அதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த கணக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது என்எஸ்சியிலேயே ஹெட்ஜிங் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் செயின் நீங்கள் எங்கேயும் போய் வேறு எந்த இடத்தையும் பார்க்க வேண்டாம். என்எஸ்சியிலேயே நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் உள்ளடக்கமாக இருக்குது. அதனை பார்த்து அதனுடைய கணக்கீடுகளை தெரிந்து அதில் உங்களுக்கு வாய்ப்புகள் எப்போது கிடைக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்களுக்கு 0 ஆர் ஹீரோ, இந்த 0 to ஹீரோ மட்டும் வியாபாரம் பண்ணாலே போதும். மற்ற நாட்களெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இந்த 0 to ஹீரோவில் மட்டும் சிறிய முதலீடு ஒரு பெரிய லாபம் வர வாய்ப்பாக இருக்கும். அல்லது சிறிய முதலீடு நஷ்டமானாலும் சிறியதாகவே அமைந்துவிடும். இது ஒரு சீசன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பட்டாசு வியாபாரம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. மற்ற நாட்களெல்லாம் உறங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி, அதாவது மற்ற நாட்கள் ஓய்வாக இருப்பாங்க. அந்த தீபாவளி அப்போது என்ன தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த வருட லாபத்தை அந்த சின்ன குறுகிய காலத்திலேயே அதனை பெற விரும்புவார்கள். அதுபோல் தினம் தினம் நம்ம சந்தையில் வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தை செலுத்த விரும்பி நம்ம உடல்நிலையை நம்மளே கெடுத்துக்கூடாது. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்தில் தாக்கம் ஏற்படுத்துமோ அந்த தாக்கத்தை உணர்வதற்காக நீங்கள் வியாபாரம் செய்யணும். அதனால தான் இந்த வியாபாரம் கணக்கு உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய கணக்கீட்டின் அடிப்படையில் நம்மளுக்கு 17,700 கால் புட் ஸ்ட்ராடல் இருக்குது. 17,600 புட் அண்ட் கால் வந்து ஸ்ட்ராடல் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எட்ஜ் வர்த்தகத்தோட கணக்கீடு படி பாருங்கள். நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா 17,661 17,439 அந்த ரேஞ்ச் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த உள்ளடக்கமாக சந்தை இருந்தது. அதற்கு அப்புறம் போகலை. இதைத்தான் நம்ம வந்து முற்றுப்புள்ளியாக தொடர்புள்ளியாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். சந்தை இதற்குள் எப்படி வணிகம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கணக்கச்சிதமாக இந்த கணக்கீடுகள் இருந்துள்ளது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 39,670ங்கிறது வந்துட்டு பேருக்கும் ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் 39,628 கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தால் உங்களுக்கு இந்த கணக்கீடுகள் பற்றி புரியும். இது வந்து வெளிப்படையாகத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நிஃப்டியோட ஹை பார்த்திங்கன்னா 17,620, லோ பார்த்திங்கன்னா 17,455. அப்போ இந்த இரண்டுக்கும் உண்டான மொமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு 175 புள்ளிகளோட மொமெண்டம் இவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன், அதை இன்சைடு ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. அப்போ மார்க்கெட் நீண்ட நேரம் அப்படிங்கிறது நேற்றைய எல்லைக்கு உட்பட்டு தான், நேற்றைய லோவுக்கு மேலே தான் இருந்தது. இதை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்கும். அப்போ எஸ்டர்டே லோ அப்படிங்கிறதும் ஓப்பன் அப்படிங்கிறதும் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை யாரெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிங்களோ அதனை பற்றி உங்களுக்கு புரிதல் எளிதாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்பாட் எந்த இடத்துல இருக்கோ ஃபியூச்சர் பிப்ரவரி ஃபியூச்சர் அதனை இடத்தில் வந்து தான் முடிவு பெற்றிருக்கு. அப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்போவுமே ஸ்பாட் ப்ரைஸோட அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது இது முதல் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுதான் மிக முக்கியமாக தெரிந்திருக்கணும். அப்போது ஃபியூச்சர் எங்கே வேணாலும் போகலாம், அது முடிவு பெறுகிற இடம், செட்டில்மெண்ட் நடக்கிற இடம் எக்ஸ்பைரி அப்போ ஸ்பாட். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம சந்தையை பார்க்கணும். ஒவ்வொரு எக்ஸ்பைரியும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே நம்ம இப்போ இருந்தே நம்ம அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய உண்மை விலையும் எதிர்பார்ப்பு விலையும் தெரியும். பாருங்கள் 17,500 புட். அப்போ மார்க்கெட் 17,500க்கு கீழே க்ளோஸ் ஆகலைங்காட்டி அது 0. 17,600 கால் மார்க்கெட் 17,600க்கு மேலே க்ளோஸ் ஆகலைங்காட்டி 0. 17,550 புட்
17,550க்கு கீழே க்ளோஸ் ஆனங்காட்டி அதனுடைய உண்மை விலை 38 ரூபாயாக இருக்குது. 17,550 கால் 0. இப்போ 17,550 புட்டு பாருங்கள், சரியாக 3 மணி பக்கமாக 4 ரூபாய் 60 பைசாலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 to 50 ரூபாய் மட்டும் வந்தாங்க. அப்போ எத்தனை மடங்குனா 10 மடங்கு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு இது நடந்த சம்பவம். இது எவ்வளவு தூரம் எவ்வளவு மடங்குகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம 0 to ஹீரோக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கிற ப்ரீமியத்தை ஒர்க் பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம். அது எதல் அப்போ இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபாய்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருந்தது. 17,600 காலில் இருந்தது, 17,500 புட்டில் இருந்தது, 17,550 கால் புட்டில் இருந்தது. அப்படின்னா இதில் எதுவும் தெரியாமல் நம்ம எதை நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கூட தோன்றும் உங்களுக்கு. ஆனால் எதில் செய்தல் சிறப்பாக இருக்கும், நீங்கள் ஆய்வு செஞ்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஆக மொத்தம் எளிதாக ஐடிஎம் மாறக்கூடிய விஷயம். இப்போ இது ஒரு லோ, இந்த அளவுக்கு 4 ரூபா 60 காசு லோ வருதுன்னா இதற்குண்டான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது, எப்படி எதனால் இந்த லோ அமைகிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் நம்ம ஏப்ரல் 28 கொடுத்துருக்குறோம். அதில் லோ, அதாவது கால் ஆப்ஷனுடைய லோ இது இருந்தால் புட் ஆப்ஷனுக்கு என்னவெல்லாம் இருக்க வேண்டும், புட் ஆப்ஷனுடைய லோவை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷனுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதோட எளிமையாக அந்த கணக்கீடுகள் இருக்கும். அதில் 0 to ஹீரோக்கு உங்களுக்கு மிக எளிமையாக அது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக புரிகிற அளவுக்கு 0 to ஹீரோ இருக்கும். அந்த 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நீங்கள் அதை வந்து மிக முக்கியமாக என்னென்னா 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு இணையலாம், அல்லது உங்களுக்கு அடிப்படை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் கூட அட்வான்ஸ்டு நீங்கள் இணையலாம். ஆனால் இந்த அட்வான்ஸ்டில் வந்துட்டு லோ, அதாவது கால் ஆப்ஷனுடைய லோ பேஸ் பண்ணால் புட் ஆப்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். புட் ஆப்ஷன்ஸோட லோவை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் 0 to ஹீரோவோட அட்வான்ஸ்டு கோர்ஸோட மிக முக்கிய பதிவாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு 17,500 புட் 17,600 கால் ஒரு ஸ்ட்ராங்கலோட பதிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெட்ஜிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதனுடைய ப்ரீமியம் 95-96 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 190 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போது 17,500 மைனஸ் 190னா 17,310, 17,600 ப்ளஸ் 190னா 17,790. அப்போ மார்க்கெட் வந்து 17,310 17,310 17,790க்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராங்கலோட இது. அடுத்து ஸ்ட்ராடல் இதற்குள் இருக்குது. 17,600 கால் 600 புட். இதனுடைய மொத்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 250 ரூபாய் அருகே வருகிறது. அப்போது 17,600 இருந்து 250 பாயிண்ட் ப்ளஸ்னால் 17,850. அடுத்தது இதில் 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 17,600 17,350. அப்போ சந்தை 17,350 850க்குள் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாகவே இருக்கிறது. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்குது, 15 குறைவாக இருக்குது. நாளைய தினம் இது என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போது முடிவுற்றதின் அடிப்படையில் சந்தை மந்த நிலையை அடையறக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு வேல்யூம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து சைடுவே மூமெண்ட், அதாவது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அது மிக மிக ஸ்லோவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வியாபாரம் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க முழுமையாக பார்வையாளராக இருப்பதே சிறப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குறிகளை 17,405 to 17,646, வைட் ரேஞ்ச் 17,259 to 17,741, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,646, 17,668, 17,696, சப்போர்ட் லெவல் 17,453, 17,429, 17,405 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 40,147 to 39,600. இப்போ நேற்றைய லெவலில் கொடுக்கும்போது பாருங்கள், வைடு பாட்டமில் இருந்து இதுதான் வைடு பாட்டம், இதிலிருந்து வைடு பாட்டத்திலிருந்து நம்மளுக்கு ஷார்ட் டாப் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்திருக்கு. அதில் 39,838 மிக முக்கியமாக இருந்திருக்கு. நேற்றே நம்ம சொல்லும் போதே மிக முக்கியமாக அப்படிங்கும்போது 39,800 40,200க்குள்ளே தான் 0 to ஹீரோக்கு உண்டான இம்பேக்டட் ஜோன் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த எல்லைக்குள் எப்படி நடந்ததுன்னு பார்த்தவர்களுக்கு இது புரியும். கடைசி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 40,000 புட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் மட்டும் சென்றது. ஆனால் அங்கே நிலை பெறாமல் மீண்டும் பூஜ்ஜியமாக மாறியுள்ளது. அந்த அளவுக்கு தாக்கம் இறுதி நேரத்தில் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இங்கே புரியணும். இப்போது நம்மளுக்கு அட்டவணை பார்த்திங்கன்னா
ஸ்ட்ராடல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்க நிஃப்டியில், இங்கே வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க 40,000 கால் 40,000 புட். இதனுடைய 2 ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபாய். அப்போ மார்க்கெட் 39,300லிருந்து 40,700க்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். நடுநிலை போட்டி 40,000 இருக்கும். இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 39,725 டு 40,427, வைட் ரேஞ்ச் 39,298 டு 40,702. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,283, 40,427, 40,688. சப்போர்ட் லெவல் 39,965, 39,725, 39,371 இருக்கிறது. அதனால் ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் அவ்வளோலாம் கொடுக்காம நீங்கள் ஆப்ஷன் இந்த ப்ரீமியத்தோட அடிப்படையில் சந்தையை மிக எளிமையாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம முக்கியமாக நம்மளுடைய இதாக இருக்கும். நீங்கள் எந்த புத்தகத்திலையும் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் எளிமையாக பார்க்கும் அளவுக்கு எந்த புத்தகத்திலும் இருக்காது. நம்மளுடைய வகுப்பில் மட்டுமே அது இருக்கும். அது வகுப்பில் இணைந்தவர்களுக்கு மட்டுமே அது புரியும். ஆனால் வகுப்பில் இணைந்தாலும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்பி நீங்கள் வந்து இந்த வகுப்பை நீங்கள் இணையலாம். இது வந்துட்டு அடிப்படை ஆப்ஷனுடைய அடிப்படை ஒரு ப்ரீமியத்தோட கால்குலேஷன், ஆப்ஷன் அட்டவணை எப்படி பார்ப்பது, ஸ்டாக் ஆப்ஷன், இது மட்டுமே நம்மளுக்கு உள்ளாங்கியது அடிப்படை. நம்ம வந்து தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0 to ஹீரோ அடிப்படை அதை மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம இதில் உங்களுக்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் அதை மட்டும் இணைத்து அதை கொடுக்குறோம். அது சலுகையாக தமிழோட பிறப்புக்கு உண்டான சலுகையாக அதை கொடுக்குறோம். விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதை விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் ஆப்ஷனுடைய 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ், அதாவது பையர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இதனுடைய வகுப்பு இருக்க போயிடுது. அது ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்குறது. எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு மட்டும் 20% தள்ளுபடி அதில் கொடுத்திருக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் இணையலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் சேனல் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபோல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரஸோ நிறுவனங்களை வந்து டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.